அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். உங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இந்த கர்மான்றது வந்து இந்த எல்லா பிளானட்ஸும் இருக்குது இல்லைங்களா? சூரிய கர்மா, சந்திர கர்மா, செவ்வாய் கர்மா, புதன் கர்மான்னு இருக்குது. அந்த கர்மா பேஸில் தான் நம்ம எல்லாருமே நிச்சயமாக பிறந்திருக்கிறோம். அது நம்ம வேற்று மதக்காரங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, அவ்வளோதான். அவங்க இந்த சாமியெல்லாம் கும்பிட மாட்டாங்க. இந்த பிளானட்ஸ் எல்லாம் அந்த ரூபத்தில் பார்க்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினமும் அந்த கர்மா பேஸில் தான் பிறக்குது. அதில் நம்ம போய் பார்த்தோம்னா எந்தெந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுக்குது. அந்த பேர் படி போய் பார்த்துட்டோம்னா அந்த நட்சத்திரம் அன்றைக்கி அவங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்க அந்த கர்மாவை சேர்ந்தவங்க. அவங்க சூரிய கர்மாவோ செவ்வாய் கர்மாவோ சம்மந்தப்பட்டவங்க. அப்படி பார்க்கும்போது இப்போது நான் இந்த கன்னி தெய்வன்ற ஒரு விஷயமே சூரிய கர்மாவோட சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த கன்னி தெய்வம் நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் சூரிய கர்மாவோட சம்மந்தப்பட்ட விஷயம். சூரிய கர்மா உடையவங்கள்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க 3 நட்சத்திரம். அது மாதிரி வேறு மறந்து போச்சு எனக்கு. மறுபடியும் யாருக்கன்னா ஞாபகம் தான் சொல்லுங்கள். இப்போ மேட்ரு வந்து கன்னி தெய்வத்தை பற்றி தான் பேச வரேன். அதனால் அதை பற்றி இல்லை. அந்த கன்னி தெய்வ அந்த சூரிய கர்மா உடைய 3 பேர் 4 பேர் 3 பேரோ 4 பேரோ இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு மிகுந்த நல்லதும் மிகுந்த கெட்டதும் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான் அந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அது இல்லாமல் ராசி லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் வரும். ஆனால் அந்த சூரிய கர்மாவினுடைய வில்லன் ஹீரோ ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரம். அதே கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரம் தான் ஒரு தந்தை வழியில் போன சின்ன வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணாத போன அல்லது திருமணத்துக்கு முன் போய் சேர்ந்த, ஆனால் அந்த குடும்பத்துக்கு அது ஒரு நல்ல ஆத்மாவாக குலதெய்வத்துக்கும் மேலாக 2ஆம் குலதெய்வமாக செயல்படக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. அந்த மாதிரி அந்த வீட்டிலையே வந்து தொடர்ந்து நல்லது பண்ணணும்னு அது ட்ரை பண்ணணும். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த போன குழந்தைய பற்றி ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப சின்ன குழந்தையிலே கூட போயிட்டுருக்கோம். அதனால் ரொம்ப நினைவில் வராது. அந்த காலத்தில் 7, 8 பசங்க பிறக்கிறதுனால அதுலேயே போயிடும். அந்த குழந்தைய பற்றி இவங்க யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த குழந்தையினுடைய ஆத்மா மட்டும் இந்த வீட்டு மேலே பயங்கர விருப்பத்தை வச்சுட்டுருக்கோம், ஆசையை வச்சுட்டுருக்கோம். அதாவது அதுக்கு வந்து ஆசைப்பட்டால் கூட நீங்கள் அந்த குழந்தைய நினச்சா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு உங்களால் நல்லது செய்ய முடியும். அந்த ஆத்மா உங்களை தொடர்பு கொள்ள முடியும். எப்படி வந்து நம்ம ஒரு டிவியை ஆன் பண்ணணும்னா சுவிட்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமோட்டை பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த குழந்தைய பற்றி நினச்சா மட்டும்தான் அந்த குழந்தை உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியும். அது வந்து அந்த குழந்தை வந்து நீங்கள் என்னை நினைக்கல அதனால் நான் நல்லது செய்ய மாட்டேன் அப்படின்ற எண்ணத்தில் அந்த குழந்தை இல்லை. நீங்கள் நினைக்கல என்ன, அதனால் நான் உங்களுக்கு பதிலுக்கு என்னால் நல்லது செய்ய முடியும், ஆனால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இல்லை. அதுக்கு தொடர்பு கொள்ள முடியாது. மனம்ன்றது ஆகாயம். அந்த மனசு மூலமாக தான் நீ தொடர்பு கொள்கிற. தீய சக்தி ஒருத்தருக்கு மனசில் நினச்சிட்டாலே பில்லி சுனியை வச்ச மாதிரின்னு சொல்கிறதுனுடைய மீனிங் என்னன்னா, நீ மனசால் ஒருத்தன் கெட்டு போகணுன்னு நினச்சாலே அது 25% செயல்பட்டுடும். அதுக்கு தான் நம்ம திசை சுற்றுறது, இந்த மாதிரி பரிகாரங்க பண்ணுறது. அதெல்லாம் ஒருத்தன் மனசில் எலுமிச்சம்பழம் வைக்காமையே மனசால் ஒருத்தன் கெட்டு போகணுன்னு நினச்சாலே அது 25% அந்த கனெக்டிவிட்டியை கொடுத்துடுது. அது நடந்துடுது சில சமயத்தில். அந்த மாதிரி தான் நீ வந்து அந்த போன பெண் குழந்தையை பற்றி வருஷத்துக்கு ஒரு முறை கும்புறதாவே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் நீங்கள் நினைக்கத்தான் இருக்கணும். அந்த குழந்தை இருந்தது பாரு, ஓடி விளையாடும், எப்படி இருந்தது பற்றியா அப்படின்னு வீட்டில் எதனா தாத்தா பாட்டி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தலைமுறையில் வந்தவங்க கூட எப்பப்பா நம்ம அம்மாவும் தாத்தாவும் பாட்டியும் அந்த குழந்தைய பற்றி பேசுவாங்கல்லன்னு சின்ன வயசுலேருந்து அந்த வீட்டில் இருக்கிற அடுத்த தலைமுறை ஆளுங்களும் அதை பற்றி அப்பப்போ நினைக்கிற ஒரு பழக்கம் அந்த வீட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு துணி வச்சு கும்பிட்ட கணக்குக்கு 50% வரும். எதுவுமே இல்லைன்னா அது என்ன பண்ணோன்னா அந்த ஆத்மா ஆசைப்படும். அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அந்த ஆத்மா இதில் வந்து பித்ருக்கள் மாதிரி தான் உனக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும், ஒரு சாபன மாதிரி ரேஞ்சுக்கு போகுது அதெல்லாம். ஆனால் இந்த விஷயம் எப்படின்னா நல்ல விஷயத்தை நம்ம கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் குலதெய்வத்தினுடைய சக்தி வந்து வேறு யாரோ ஒருத்தரால் கட்டி போடப்பட்டிருக்கும். அதனால் வேண்டி உங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய விஷயம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த தெய்வத்தை உங்கள் தலைமுறையில் போன அந்த கன்னி தெய்வத்தை ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறத்துக்கும் யாருடைய சாபமும் தோஷமும் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசங்குது. சாபம் தோஷம் வராமல் இருந்தால் நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்கள் விருப்பமே நிறைவேறுது. நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுன்னே ஆசைப்பட்றீங்க. நீங்கள் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்க, அந்த பையனை தான் கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்க, இந்த மாதிரி குழந்தை தான் பிறக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த ஆஃபீஸில் இந்த வேலை தான் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த விஷயம் நிறைவேறுதுன்னா அதுக்கு எந்த கடவுள் தேவைப்படுதுன்னா அந்த கடவுள் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பொக்கிஷம். அந்த மாதிரி நான் என்ன சொன்னேன்னா மணப்பாக்கம் கன்னிமாவை நீங்கள் வர வச்சுக்கோங்க.
சொல்லி கூப்பிடுங்க கிருத்திகை இதில் அப்படி வாசப்படி தொடச்சி ஆடி மாதம் 1ஆம் தேதி கூட மணப்பாக்கம் கன்னியம்மா கூப்பிடுங்க. சில பேருக்கு சப்தகன்னியே குலதெய்வமாக இருக்கும். அப்போ அந்த ஊருக்குள்ள சப்தகன்னியை நீங்கள் சொல்லலாம், கேட்கலாம். இந்த வழியில் உங்கள் வழியில் அப்பா வழியில் போன கன்னி தெய்வங்கள் எதனா தான் அந்த கன்னி தெய்வத்தினுடைய ஆத்மாவை உங்கள் வீட்டுக்கு 2ஆம் குலதெய்வமாக நாங்கள் நினைக்கிறோம், வணங்குறோம், வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லிட்டு கூப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு அவங்கள அந்த பெண் தெய்வத்தினுடைய சக்தியை உங்கள் வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு முறை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது. அது ஆடி கிருத்திகையில் நாளைக்கு பண்ணால் ரொம்ப சூப்பர். அப்படி இல்லைன்னாலும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா முருகருக்கூட சம்மந்தப்பட்டவங்க அந்த சப்தகன்னிகளன்றதுனால கிருத்திகை நட்சத்திரம் அன்றைக்கி பண்ணுறது பெஸ்ட்டு. ஆனால் அந்த 3 நட்சத்திரமே அதுக்கான சம்மந்தப்பட்ட விஷயந்தான், அந்த கன்னி தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயந்தான். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் 3மே அந்த கன்னி தெய்வத்துக்கு கூட சம்மந்தப்பட்ட விஷயந்தான். இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் நீங்கள் யாருனா இருந்தால் கூட இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தலைமுறையில் போயிட்டு அவங்க உங்கள் வீட்டு மேலே மிகுந்த ஆசை கொண்டு உங்கள் விருப்பம் கொண்டு அதனால் நீங்களே கிருத்திகை அல்லது உத்திராடம் அல்லது உத்திராடத்தை பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படியும் வரும். அதனால் அவங்கள கும்பிட வேணாவான்லாம் அப்படி கிடையாது. கும்பிட்டா அந்த ஆத்மா இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த தெய்வத்தை வர வைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா நாளைக்கு பண்ணாலும் பண்ணுங்கள். இல்லை இன்னொரு முறை கிருத்திகை நட்சத்திரம் அன்றைக்கோ உத்திரம் நட்சத்திரம் அன்றைக்கோ உத்திராடம் நட்சத்திரம் அன்றைக்கோ பண்ணிங்க. இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிருத்திகை. அதுலேயும் இன்னும் சூப்பர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆடி கிருத்திகையில் பண்ணுறது இன்னும் சூப்பர் அப்படின்னு சொல்கிறேன். இல்லைன்னா வேறு எப்பாவது கூட டைம் இருக்கிறப்ப பார்த்துங்க. ஒன்று உங்கள் உறவுகள்லையே இல்லது உங்கள் நெய்பர்ஸு உங்கள் தெருவிலையே இருக்கிறவங்கள அதில் ஏஜ் அட்டன் பண்ணாத கன்னி பெண் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அதுதான் ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஏஜ் அட்டன் பண்ணாத கன்னி பெண்கள் அட்லீஸ்ட் நிற்க வச்சா 2 நிமிஷம் நிற்கக்கூடிய பெண் குழந்தையாக இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா வரிசையில் நிறுத்த வைக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். வேறு எப்போனா கூட நம்ம ஒரு சின்ன பெண் குழந்தைக்கு வேறு எதனா மாடல் எத்தனையோ விஷயங்குது, அதுக்கு துணி எடுத்து கொடுக்குது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இது வரிசையாக அவங்கள லைனாக நிற்க வைக்கணும். கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ நிற்க வைக்கணும். அது முதல்லையே நீங்கள் பேசிக்கணும் அவங்கக்கிட்ட. இன்றைக்கி இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறேன், அதனால் அது பண்ணால் நம்மளுக்கு கெட்டதோன்னு அந்த குழந்தைக்கு சம்மந்தப்பட்டவங்க நினைக்கலாம். அப்படி கிடையாது. அந்த குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு ஒரு பாலாம்பிகையாக நினச்சி கன்னி தெய்வம் நினச்சி நீங்கள் பாத பூஜை பண்ணுறீங்க, அவ்வளோதான். அது பண்ணுறதுனால அந்த குழந்தைய கடவுளாக நினச்சி அந்த எப்படி சுமங்கலி பெண்களுக்கு பாத பூஜை பண்ணுறது, துணி வச்சு தர மாதிரி தான் இது ஒரு விஷயம். இது ஆடி மாதத்தில் பண்ணுற விஷயம். அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெண் குழந்தைகிட்ட கேட்டால் அவங்களுக்கு சந்தேகம் தான். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் கூட இது மாதிரி ஒரு 7 பெண் குழந்தைக்கு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அது அதில் ஒன் ஆஃப் த குழந்தை அவங்க குழந்தையாகவே கூட இருக்கலாம். நீங்கள் கூட இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட. அதனால் அவங்களுக்கு இது பரிகாரம், இது பண்ணமானா அவங்களுக்கு இது அப்படி மீனிங் கிடையாதுன்றத முதல்ல அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. அந்த விஷயத்த அவங்களே அந்த 7 கன்னி பெண்கள் நீங்கள் கேட்க போகிறீங்க பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஃபஸ்ட்டே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க போகிறீங்க பார்த்தீங்களா, இதை அவங்க பண்ணாலும் நல்லதுன்ற விஷயத்த ஆன்மீகத்தில் நம்பிக்கை இந்த மாதிரி பரிகாரங்கள் விஷயத்துலலாம் நம்பிக்கை இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்கணும். ரொம்ப மாடர்னான அல்ட்ரா மாடர்னான குழந்தைங்கள்லாம் ஹைஜீனிக் அதெல்லாம் நான் ஒரு நிமிஷம் கூட ரோட்லேயோ வேறு எங்கேயோ அந்த நோக்கி நிற்க வச்சு நான் பாதத்தை கழுவி மஞ்சள் சந்தனம் எல்லாம் பூசி பூ போட்டு இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொன்னால் அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஆட்கள்கிட்ட ஃபஸ்ட்டே கேட்காதீங்க. அதெல்லாம் இது கேட்டால் ஒப்புதல் தரக்கூடிய ஆட்கள்ன்றவங்கக்கிட்ட கேளுங்க. இந்த விஷயம் உங்களால் நடத்த முடியுதுன்னாவே உங்களுக்கு அந்த அருள் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை யாராவது உங்களுக்கு 4 பேர் தான் கிடைக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடைக்கல, அதுவும் ஏஜ் அட்டன் பண்ணாத பெண்ணே உங்களுக்கு கிடைக்கிறாங்கனாலே உங்களுக்கு அந்த அருள், அந்த கன்னி தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கனாலே அந்த கன்னி தெய்வ அருளுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைனாலும் அந்த 7 பேர் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த அருள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் பிரபஞ்ச ரீதியாக. இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கலனாலே அந்த கன்னி தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுல ஏதோ ஒரு தடை இருக்குதுன்னு அர்த்தம். அது அப்புறம் பார்த்துக்கலாம். பிள்ளையாரை கும்பிடலாமா இல்லை மணப்பாக்கம் கன்னிமாவை கும்பிடலாமா, அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்கன்னு வேறு எப்போனா அதை கேட்டுக்கலாம். இப்போதைக்கு இதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க முதல்ல. அது நீங்கள் முதல்லையே கையில் கொஞ்சம் சந்தனம் பசைஞ்சு வச்சுங்க, கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் வச்சுங்க, கொஞ்சம் கழுவுறதுக்கு தண்ணி இதெல்லாம் வச்சுட்டு கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ லைனாக நிற்க வைக்கணும். எல்லாரையும் நின்னா 2 நிமிஷம் நிற்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கணும். ஏஜ் அட்டன் பண்ணாத குழந்தைகளாக இருக்கணும். அவங்கள குளிச்சுட்டு வர சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அந்த பாதத்தை கழுவிட்டு அங்கே மஞ்சள் பூசி சந்தனம் பூசி குங்குமம் வச்சு பூ கொஞ்சம் போட்டு
உங்களை எல்லாம் கன்னி தெய்வமாக நினைக்கிறேன். உங்கள் வீட்டுக்கே கன்னி தெய்வம் இருக்குது, சப்தகன்னி கும்பிட்றீங்கன்னா உங்கள் வீட்டு எந்த ஊரோ அந்த சப்தகன்னி சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா மணப்பாக்கம் கன்னிமார்களே எங்கள் வீட்டுக்கு வாங்க, மணப்பாக்கம் கன்னிமார்களே எங்கள் வீட்டினுடைய கன்னி தெய்வம் யாராவது இருந்தாங்கன்னா அதை எங்களுக்கு காட்டி கொடுத்து அவங்களுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அப்படியே மனசுக்குள்ளே வேண்டுதலையும் ஒரு 11 முறை சொல்லுங்கள். அப்படியே அவங்கள நிற்க வச்சுட்டே வந்து கற்பூர ஆரத்தியெல்லாம் காட்டக்கூடாது. கற்பூர ஆரத்தியெல்லாம் காட்டக்கூடாது. வெறும் பாத பூஜை, மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் மட்டும் பண்ணுறதோடு விட்டுருங்க. கழுவி பாதத்தில் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சம்மணமிட்டு முட்டி போட்டுக்கிட்டு தலையை பூமியில் படுற மாதிரி வைக்காமல் அப்படியே முட்டி போட்ட மாதிரி உட்கார்ந்த மாதிரி அந்த 7 குட்டி பெண்களையுமே சேர்த்த மாதிரி மனசுக்குள்ளேயே உங்கள் வேண்டுதல் இப்போது எதனா இருந்ததுன்னா அதை வேண்டிக்குங்க 11 முறை. ஆனால் வாய் விட்டே நீங்கள் கேட்க வேண்டியது என்னன்னா, எங்கள் வீட்டினுடைய கன்னி தெய்வம் ஏதாவது ஆத்மா இருந்ததுன்னா அதை ஒரு தெய்வமாக அந்த கன்னி தெய்வ சக்தி எங்கள் வீட்டுக்கு வந்து அருள் புரியணும் அப்படின்னு கேட்டுக்கிற மணப்பாக்கம் கன்னிமாமார்களேன்னா கேளுங்க. இல்லை உங்களுக்கே சப்தகன்னி இருக்கும், அது எந்த ஊரோ இருக்கும், அந்த ஊர் பேரை சொல்லி அந்த சப்தகன்னி பேரை கூப்பிடணும். அப்படி சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டேயுமே ஆளுக்கு 100 ரூபா 100 ரூபாவும் ஒரு சாக்லேட்டும், ஒரு 5 ருபீஸ் கேட்பரிஸ் சாக்லேட்டோ இல்லை 10 ருபீஸ் கேட்பரிஸ் சாக்லேட்டோ இருக்குது. இப்போதைக்கு அந்த அளவுக்கு சின்ன வயசு பசங்களுக்கு கேட்பரிஸ் சாக்லேட்ன்றது திருப்தியை கொடுக்கக்கூடியது, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது. நீங்கள் ஒரு லட்டு கொடுக்கறத விட சின்ன பசங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சாக்லேட்டை பார்த்தா தான் அதுங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம். அதனால் நான் சாக்லேட்டுன்னு சொல்கிறேன். ஆளுக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்து 100 ரூபா மேலே ஆளுக்கு 100 ரூபா கொடுத்து அதில் ஒரு சாக்லேட்டை வச்சு காசும் கொடுத்தோம்னா தான். ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு துணி எல்லாருக்கும் பார்த்து மெஷர்மெண்ட் பண்ணி துணியெல்லாம் எடுத்து கொடுக்குதுன்னா அது போன முறை கூட சொல்லியிருக்கேன், நான் பல முறை சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்சவங்களே பார்த்து நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற சைஸ் எல்லாம் பார்த்து கூட வாங்கி கொடுங்க 7 பேருங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு இதுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு அந்த சாக்லேட் கொடுத்துட்டு நீங்கள் காலுக்கு பாத பூஜை பண்ணுறது முக்கியம். நீங்கள் அதை வேண்டுதல் 11 முறை வேண்டுதல் விஷயம் இதுதான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் நான், அந்த கன்னி தெய்வங்களை பார்த்து சொல்கிற விஷயம். அதை நீங்கள் உங்கள் வேண்டுதலை கேளுங்க. ஆனால் வாய் விட்டு நீங்கள் கேட்க வேண்டியது, நீங்கள் ஒரு கன்னி தெய்வம் எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துதானா, எங்கள் தந்தை வழியில் இருந்துதானா, அது எங்களுக்கு அந்த அருளும் அந்த சக்தியும் எங்களுக்கு வரணும். நாங்கள் வந்து நீங்கள் காட்டி கொடுத்தா காட்டியே கொடுத்துட்டீங்களா யாருன்னு அவங்களுக்கு வருஷம் நாங்கள் துணி வச்சு கொடுத்து சின்ன வாழைப்பெட்டி வச்சு அந்த எந்த வயசோ அந்த வயசுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை வச்சு நாங்கள் கட்டை சொப்பு சாமான்லாம் வைக்கிறோம். இல்லை வளர்ந்த பெண்ணாக இருந்தால் பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு எப்படியோ ஒரு வகையில் கன்னி தெய்வ சக்தி எங்கள் வீட்டில் இருந்து எங்களுக்கு தெரியாமல் இருந்தால் அதை கொண்டு வந்து அது ஒரு அருள் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள். நாங்கள் கன்னிமார்களேன்னு உங்களையே கும்பிட்றோம். எங்களுக்கு அந்த அருள் அவங்க மூலமாக கிடைச்சிட்டால் கூட போதும், எங்கள் வீட்டுக்கு வந்துடணும் அந்த கன்னி ஆத்மா அப்படின்னு மட்டும் வாய் விட்டு கேட்டுக்கிட்டால் போதும். இது பண்ணிங்களன்னா நிச்சயம் உங்கள் வீட்டுக்கு வரும். மேக்ஸிமம் ஒரு 3-4 தலைமுறைக்குள்ளேயே போயிருந்த விஷயம் ஏதோ ஒரு வகையில் யாரோ பேச கேட்டு எந்த ஃபங்க்ஷனுக்கோ போய் இந்த விஷயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது தெரியறதுக்கு வரும். சின்ன வயசில் ஒருத்தர் போனாங்கன்ற விஷயம் இத்தனை வருஷமாக தெரியாத விஷயம் இப்போ தெரியறதுக்கு வரும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாரோ ஒரு புதிய ஒரு உறவு மூலமாக ஒருத்தர் வரலாம், அவங்க பொண்ணு சின்ன வயசாக இருக்கலாம், அந்த பொண்ணு மூலமாக உங்கள் வீட்டுக்கு யாரோ ஒரு புதுசாக ஒரு பந்தம் ஏற்படுற மாதிரி வந்து அந்த சின்ன பொண்ணு உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வர்ற மாதிரியும் அது மூலமாக நடக்கும் அந்த விஷயம். ஆனால் உங்களுக்கு தெரியாது அந்த ஆத்மா தான் அந்த ரூபத்தில் வந்திருக்குதுன்ற விஷயம் தெரியாது, அவ்வளோதான். ஆனால் இதை நான் செய்யணும், அப்போ தான் அந்த விஷயம் நடக்கும்னு சொல்கிறேன். என்னுடைய சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன். ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.